ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போமே சுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பர ஏங்களுடனே ஜீவிய பாதையிலே ஈசுவர, ஆருயிரன்பர ஏங்களுடனே ஜீவிய பாதையிலே ஈசுவர, அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே, கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அல்லேலுயா! கிருபை, தேவன் நமக்கு அளித்த கிருபை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறதே தேவ கிருபைதான். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டுமானாலும், இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு ரொம்ப முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனுடைய கிருபை இன்று நம் மத்தியில் இல்லாது இருக்குமானால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே ஜீவனோடு இருக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவேதான் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தர் இப்படியாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15:10 மற்றும் புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. மேலும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மெய்யான ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபை மிகவும் அவசியம் என்று எபேசியர் 2:5 மற்றும் 2:8 நமக்கு வெளிப்படுத்துகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. இத்தகைய கிருபையின் அவசியத்தை தேவ மனுஷனாகிய மோசே நன்றாக அறிந்திருந்தார். எப்படி என்றால், தேவனுடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆகவேதான் தம்முடைய ஜனங்களை, அதாவது 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை ஒன்றுமில்லாத இடத்திலே செழிப்பாக நடத்த முடிந்தது. அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மோசே தேவ கிருபையின் மூலமாக தம்மையும் தன்னுடைய ஜனங்களையும் விசேஷித்தவர்களாக கர்த்தருடைய பார்வையிலும் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை பார்ப்பதற்கு பயந்து கொண்டிருந்த மோசே, அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய மகிமையை பார்த்த ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது என்பதையும் அறிந்திருந்த மோசே இப்பொழுது கர்த்தரிடத்தில் கேட்கிறார், கர்த்தாவே, நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும். இதற்கு காரணம், அதாவது இத்தகைய தைரியத்துக்கு காரணம் மோசே கர்த்தருடைய கிருபையை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டதே ஆகும். 1 கொரிந்தியர் 4:15. ஆனால் இன்றைய சபைகளின் நிலைமை என்னவாக இருக்கிறது? இந்த ஆண்டவரே ஆதி சபைகளிலிருந்து அதே வல்லமையை ஊற்றும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல் கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவோம். அது மட்டுமல்ல, சபைகளிலும் சபையின் வெளியிலும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவ சப்பானிகளை எழுப்பிவிட்டு இருப்போம். ஒரு காரியத்தை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். தேவனுடைய கிருபை இல்லை என்றால் நாம் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட முடியாது. 1 கொரிந்தியர் 3:10.
மேலும் நாம் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக மாற வேண்டுமானாலும் நமக்கு இந்த தேவ கிருபை அவசியம். 2 கொரிந்தியர் 9:8 அழகாக எழுதி வைத்திருப்பதை நாம் வாசிக்க முடிகிறது பவுல் அடிகளார். இத்தகைய கிருபையை பெற்றுக்கொண்ட பவுல் எழுதுகிறார், கர்த்தருடைய கிருபையினாலே தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டேன். கலாத்தியர் 1:15. மேலும் எபேசியர் 3:7 இந்த கிருபையின் மூலமாகத்தான் நான் கர்த்தருடைய முழு நேர ஊழியக்காரனாக மாறினேன் என்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. புலம்பல் 3:22-23. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென்.